போஸ் வெங்கட் யார் மோல? சபை செயற்பாட்டாளர். அந்த ஈர வெங்காயம்லாம் கிடையாது. நீ யார் மோல? தமிழன மோல? தெலுங்கு மன்னனே இன்னைக்கு அழிஞ்சிட்டானே இல்லையே. அப்போ நீங்கள் எவ்வளோ நாள் அழிய போகிறீங்க? போஸா லூஸாங்க இருந்தாலே கேட்குறேன். நீ போஸா லூஸாயா? துணை முதலமைச்சர், சினிமாக்காரன், நடிகர் உதயநிதி, ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய உதயநிதி, ஜெரட்ஜைன் வச்சிருக்கக்கூடிய உதயநிதி சினிமாவில் நடக்கக்கூடிய பிரச்சனை சரி செஞ்சுட்டாரா? அப்போ உதயநிதிக்கு துப்புல இருந்தால் நீ சொல்ல வர. விஜய் வச்சு நீ உதயநிதி துப்புரை காட்டி துப்புற, அதான அர்த்தம்? 7 வயசுல தான் அவர் முதலமைச்சரே வந்திருக்காரு. விசாவில் உள்ள போன அவர் இப்படிலாம் வரலாறு இருக்கும். அவர் போய் குடும்ப ஆட்சின்னு சொல்லலாமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆமாம், முருக்காய் வச்சு புரட்சி பண்ணால் தானே மீசால உள்ள போன வரலாறு ஒரு தெரியாது. இருக்கக்கூடிய கருணாஸ் பேசுறதுனாலையோ போஸ் வெங்கட் பேசுறதுனாலையோ ஒட்டுமொத்த சமூகத்தை சேர்ந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலேருந்து திமுகவுடைய உதயநிதியாளருந்து முதலமைச்சர் வரைக்கும் பேசுறதுனால விஜயோடைய புகழை மழுங்கடிக்க முடியுமா உங்களால்? நீ ரொம்ப நெருக்கன்ற நண்பன்ற, உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்கும், அப்போ நீ எங்கே பேசியிருப்ப? அங்கே தானே பேசி ரசிச்சிருப்ப. நீ ஏன் ஊடகத்தில் உட்காந்து பேசுகிற? உன்னுடைய அஜெண்டா என்ன? இதெல்லாம் காமெடியாது இல்லை. அதான் சிரிப்பு நடிகர், அவ்வளோதான் சிரிப்பு ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. எல்லாரையும் நம்ம அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாமா? இதுக்கு இப்ப நீங்க இப்படி சொல்றதுக்கும் சீமான் சொல்லக்கூடிய இவங்க எல்லாம் அடப்பு பிசுறுன்னு சொல்வதற்கு என்ன வேறுபாடு இருக்கு? நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க, அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தை குறித்த அவ்வப்போது பேச்சுக்கள் வருது. தொடர்ந்து அதுக்கு எதிரான விமர்சனங்களும் அதரமான ஒரு எதிர்ப்புகளும் வரதா பார்க்க முடியுது. அண்மையில் போஸ் வெங்கட் அவர்கள் திமுகவுடைய மேடைகளில் பேசுகிறாரு. விஜய் கொடுத்து பல விஷயங்களை பேசுகிற, மன்னராட்சி தான் இது திமுக அதெல்லாம் பற்றி பேசுகிற. நீ என்ன செஞ்ச? நீ சின்ன வயசில் நீ கனவு கண்டுட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த கட்சி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்களை வைக்கிறாரு. அந்த பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? போஸ் வெங்கட் யார் மோல? ஒரு திரைப்பட நடிகர். அப்புறம் நீங்க சொல்லுங்க. நீ யாருப்பா? நான் கேட்குறேன், நீ யார்? நீ சபை செயற்பாட்டாளர். அந்த ஈர வெங்காயம்லாம் கிடையாது. நீ யார் மோல? முதல்ல போஸ் வெங்கட் யார்? தமிழன மோல? தெலுங்கு ஏன் அதை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குனாக்கா, போஸ் வெங்கட்டை நீங்கள் போய் தெலுங்கில் பேசுங்களேன். பேச தெரியாது, ஆனால் புரியும். தன் தாய்மொழியை விட்டு கொடுத்துட்டு நீங்கள் நிற்கிறவன், என்றைக்குமே தாய்மொழியை விட்டு கொடுத்தவன்லாம் பெரிய ஆளாக நான் பார்க்குறதே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீ இங்கே நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இன்னொரு தெலுங்கனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற. நீங்கள் 2 பேரும் கூட்டு சேர்ந்து ஏன் நிலத்தை நீ எடுத்துக்க, நீ கொடுக்குற. நான் தான் பெரிய ஆள்னு நீ உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற. நீ பெரிய ஆளாக இருந்தால் நல்லவனாக இருக்கான் தான் எங்கள் கேள்வி. நீ பெரிய ஆள் சின்ன ஆள்னாலும். ரெண்டாவது, அதிகாரம் என்பது உனக்கு கொடுக்கப்படுவதே, உச்சபட்ச அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படுவதே மக்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான். உனக்கு அதிகப்படியான சொத்து கொடுப்பதும் உனக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு, நீ பிறருக்கு உதவி செய்வதற்கு. ஆனால் அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஆமாம் நான் மன்னர் ஆட்சி தான், நாங்கள் இப்படி தான் இருப்போம், நாங்கள் இப்படி தான் செய்வோம்னாக்கா மன்னனே இன்னைக்கு அழிஞ்சிட்டானே இல்லையே. அப்போ நீங்கள் எவ்வளோ நாள் அழிய போகிறீங்க? புரியுதா உங்களுக்கு? ஸோ போஸு அவ்வளோதான். போஸோடைய தன்மை, கொடுத்த காசுக்கு ஏதோ பேசணும், 4 வாய்ப்பு வரணும், படம் வெளியில் வரணும், அப்போ அண்டி பிழைக்கக்கூடிய வேலை. இல்லை, நடிகர்கள் எல்லாருக்கும் தான் கூட்டம் வருது. இப்போ விஜய்க்கு மட்டும் இல்லை, இந்த இதெல்லாம் ஓட்ரஸாக மாறாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. எல்லாருக்கும் தான் கூட்டம் வருது. எம்ஜிஆர் போல் தன்னை விஜய் நினச்சிக்கிறார். ஒரு எம்ஜிஆர் போலலாம் கிடையாது அப்படின்றது தான் அவர் சொல்ல வருது. நிச்சயமாக விஜய் எம்ஜிஆர் போல் கிடையாது. நான் எம்ஜிஆரோட விஜய் ஒப்பிடாதீர்கள். நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன். ஏன்னாக்கா எம்ஜிஆர் இது போன்ற ஒரு காலகட்டத்தில், இவ்வளோ மோசமான காலகட்டத்தில் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடோட அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு களத்தில் இவங்களோட சண்டை போடுவதற்காக வரல. அப்போ அவர் அரசியலுக்கு வந்த களமே வேறு. இன்றைக்கு சமகாலத்தில் நம்ம எல்லாரும் மக்களை கொள்றாங்க. இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை திருடுறான், மக்களை பரிதவிக்க விடுறான். சாதாரணமாக மழை வந்தால் கூட அவனை நிர்கதியில் ஆக்கி அவனுடைய சொத்து மதிப்பெல்லாம் தண்ணியில் இறக்கி ஆக்கிட்டு ஒரு குடும்பம் மாட மாளிகையில் கோட கோபுரத்தில் உட்காந்துட்டு பல கோடிக்கு வாச்சிக்கிற அளவுக்கு இருக்கிறான பொழுது இதை எதிர்த்து களங்காடுவதற்காக ஒரு சரியான ஒரு ஆண்மகனாக நிற்கிறாங்க. நான் கேட்குறேன், நீ சரியான ஆம்பளை? திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் உதயநிதி, மாண்புமிகு உதயநிதிட்டே கேட்போம். நீங்கள் சினிமாக்காரனாக இருந்திருக்கீங்க, அரசியல்வாதியாக உங்கள் தாத்தா இருந்திருக்காரு, உங்கள் அப்பா இருக்கார், நீங்கள் இருக்கீங்க துணை முதலமைச்சர், உங்களுக்கு ஃப்ரேம் இருக்குது, உங்கள்கிட்ட ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பம்ன்ற பேர் இருக்குது, பணபலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. சரியான ஆள் விஜய் மாதிரி தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு கொடியை வச்சுக்கிட்டு ஒரு கோட்பாடை வச்சுட்டு எலெக்ஷனை சந்திச்சிருக்கியா? நீ உனக்கு இவ்வளோ பெரிய சித்தாந்தம் இருக்குது, உங்களுக்கு இவ்வளோ பெரிய பலமனம் இருக்குல்ல, உன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்திக்கொள். களத்தில் ஒரு கொடி, ஒரு கட்சி புதிதாக உருவாக்கி விஜய் மாதிரி களமாடுவதற்கு உனக்கு திராணி இருக்கா? அப்படி நில்லு, பேசுவோம்.
இல்ல பெண்கள் பாதுகாப்பு குறித்து விஜய் பேசுறாரு. விஜய் சார்ந்து இருக்கக்கூடிய சினிமா துறையிலே பெண்கள் பாதுகாப்பு நிலை என்ன இருக்குது? நீங்க பெண்கள் பாதுகாப்பு குறித்து நீங்க வந்து அதுக்கு என்ன முயற்சி செஞ்சிருக்கீங்க? பக்கத்து மாநிலங்கள்ல கூட அதுக்கான பாதுகாப்பு முயற்சிகளா எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய நடிகரா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஜோசப் விஜய்ங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு. யாரு? போஸ் வெங்கட். போஸா லூசாங்க இருந்தாலே கேட்குறேன். நீ போஸா லூசாயா? துணை முதலமைச்சர் யார் யாமல சொல்லுங்க. முதலமைச்சர் யாரு? நீ சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி தான். அவர் நடிகர் தான். சரி, அவரை கூட விடுங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் உதயநிதி, கரெக்டுங்களா? துணை முதலமைச்சர், சினிமாக்காரன், நடிகர் உதயநிதி, ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய உதயநிதி, ஜெரட்ஜைன் வச்சிருக்கக்கூடிய உதயநிதி சினிமாவில் நடக்கக்கூடிய பிரச்சனை சரி செஞ்சுட்டாரா? அப்போ உதயநிதிக்கு துப்புல இருந்தா நீ சொல்ல வர விஜய் வச்சு நீ உதயநிதி துப்புற காட்டி துப்பிற, அதான அர்த்தம்? நான் அப்படிதான் பாக்குறேன், பேரை வந்து பார்க்க முடியாது. அதே போல நடிகர் பாக்யராஜ் அவரும் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் ஒரு காலகட்டத்தில். ஆமா, முருங்காய் வச்சு புரட்சி பண்ணால் தானே. சொல்லுங்க. அவர் பேசும்போது திமுக வந்து ஒரு குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சின்னு நீங்க சொல்றீங்க. ஸ்டாலின் அவர் ஒரு பட்டியலே போறாரு. இந்தந்த மாநிலங்கள்ல அவருடைய மகன் எந்தெந்த வயசுல வந்தாங்க. 67 வயசுல தான் ஸ்டாலினுடைய, அதாவது கலைஞருடைய மகன் என்பதற்காகவே 67 வயசுல தான் அவர் வந்து முதலமைச்சரே வந்திருக்காரு. விசால உள்ள போன அவரு இப்படி எல்லாம் வரலாறு இருக்கும். அவர் போய் குடும்ப ஆட்சின்னு சொல்லலாமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. மீசால உள்ள போன வரலாறு அவருக்கு தெரியாது போட்டிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் மீசாவில் கைது செய்யப்படவில்லை, மீசா காலத்தில் கைது செய்யப்பட்டார். ஷா கமிஷன் ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு. நம்பர் 1. 2வது, முருங்காய் வச்சு புரட்சி பண்ண ஒரு ஆள் இளையராஜாவிடம் டியூன் கேட்டு பாட்டு போட்டு கம்போஸ் பண்ணி பாட சொல்லும் பொழுது இந்த இடத்துல இந்த வரியை பாடுங்கள்னும் பொழுது ரொம்ப செக்ஸியாக இருக்குது, நான் பாட மாட்டேன்னு இளையராஜா மாற்றிட்டார். அதுக்கு பிறகு அந்த இடத்துல தனநானேன்னு சொல்லி பாடிட்டார். அப்போ பாக்கியராஜ் சொன்னது இல்லை தனநானேன்றது நல்லா தான் இருக்குது, அப்படியே இருக்கும். ஏன்னா வார்த்தை போட்டால் கூட ஒரு வார்த்தையாக போயிடும், இது இன்னும் செக்ஸியாக இருக்குது, கவர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி முருங்காயை வச்சு புரட்சி பண்ண நபர். எம்ஜிஆர் வழியில் இருக்கிறேன் கடைசி வரைக்கும் எம்ஜிஆர்னு சொன்ன நபர் இன்றைக்கி உன் பிளப்புவாதத்திற்காக வந்து திமுக மேடையில் ஏறி நீங்கள் இங்கே வந்து புகழ்றீங்க பொழுது முதல்ல ஒரு நிலைப்பாட்டில் இல்லாமல் ஒரு ஆளாயிட்டார். 2வது விஷயம், பாக்கியராஜ் சொல்கிறதுனாலையோ இங்கே இருக்கக்கூடிய கருணாஸ் பேசுறதுனாலையோ போஸ் வெங்கட் பேசுறதுனாலையோ ஒட்டுமொத்த சமூகத்தை சேர்ந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலேருந்து திமுகவுடைய உதயநிதியாலேருந்து முதலமைச்சர் வரைக்கும் பேசுறதுனால விஜயோடைய புகழை மழுங்கடிக்க முடியுமா உங்களால்? நீங்கள் விஜய் விமர்சித்தால் நம்ம பேசும் பொருளாகவும் நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும்னு பேசுறீங்களே தவிர நீங்கள் அதை தாண்டி விஜய் வந்து மக்களுக்காக இப்போ நிற்கிறார்ல, அதுபோல் வந்து நீங்கள் நிற்பதற்கு தயாரா? நீங்கள் அறம் சார்ந்து இருக்கக்கூடிய நபரோடு நிற்கிறீங்களா? சமூகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? போஸ் வெங்கட்டுக்கும் சரி பாக்கியராஜுக்கும் சரி, இந்த சமூகத்தில் இந்த ஆட்சியில் தான் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அறிவை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு அதுக்கு மேலே காசு வாங்கிட்டு கூவுறியான்றதான யதார்த்தமாக பார்க்க வேண்டியது இருக்கணும் பொழுது சரி, இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது, சமூகத்தில் பொறுப்பற்ற நபர்கள். அவங்க தான் குடும்பம் தன்னுடைய வயிறு நிறைஞ்சா போதும் என்பதற்காக தவறு செய்கிறவனுக்கு நீ துணையாக நிற்கிறீங்களா? அதான் பிரச்சனை. நீ நல்ல செய்கிறவங்க கூட துணையாக நிற்கிறியோ நிற்கலையோ அது உன் விருப்பம். ஆனால் கெட்டது செய்கிறவங்க கூட போய் நின்றுக்கிட்டு முட்டு கொடுக்குறீல்ல, இவர்களை நம்ம என்னவா பார்க்கணும்? இவர்கள்லாம் வந்து அவர்களால் விதைக்கப்பட்ட விசைச்செடிகள். இதெல்லாம் வந்து நமக்கு யாருக்குமே பிரயோஜனப்படாத செடிகள். அதே போல் ஒரு தாவேக்காவுடைய மேடையில் ஒரு பெண் ஒருத்தவங்க பேசுகிறாங்க, இந்த 1000 ரூபாயெல்லாம் வந்து பெண்கள் கொடுக்குறது எந்த பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. மேடைகளில் விஜய் அவர்களும் இருக்கிறாரு. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, தாவேக்கா பெண்களுக்கு இந்த 1000 ரூபா 1000 ரூபா தரது, பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபா தரது, பெண்களுக்கான இலவய பேருந்து அந்த மகளிர் திட்டங்களை கொடுக்கறது, இதையெல்லாம் தாவேக்காவுடைய தலைவர் இதை பற்றி எந்த கவுண்டரும் கொடுக்கல, அது சரின்னு சொல்ல தப்புன்னு சொல்லலை. மேடைகள் அந்த பொண்ணு விஜய் இருக்குமா பேசுகிறாங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டதாக புரிஞ்சுக்கலாமா? இப்போ தாவேக்காவுடைய பார்வை இந்த 1000 ரூபா திட்டங்களை பற்றி என்ன பார்வை இருக்குது? 2026 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வரும், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அந்த 1000 ரூபா திட்டத்தினால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்ல வராரா? எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். 1000 ரூபா கொடுக்குற 1000 ரூபா அந்த மக்கள் வாங்குற அளவுக்கு தான் திமுக 70 ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சுருக்குன்றதான் நிதர்சனமான உண்மை. அந்த 1000 ரூபாய்க்கு வழிவகை இல்லாமல் அதை கொடுத்துட்டு அதை வந்து நீ பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க, அது நீ சொந்த காசில் கொடுக்கல, என்கிட்டருந்து வாங்கின காசுலேருந்தே கொடுத்துட்டு எனக்கு அதுக்கு போல் கரண்ட் பில்லை பல மடங்கு ஏற்றி வச்சுட்டு வீட்டு வரி சொத்து வரின்னு எல்லாத்துலையும் ஏற்றிட்டு என் காசு எடுத்து நீ கொடுத்து நீ புகழாரம் பாடிக்கிட்டு போலியாக எங்களை ஏமாற்றிட்டு கேவலமான ஒரு அரசியல் செய்யல. இந்த பிம்பத்தை 2024 உடைப்போம். உடைப்பதற்கான வேலை நடக்கிறது, அன்னைக்கு தெரிஞ்சுப்பீங்க. அதே போல் தாவேக்காவினுடைய செயல்பாட்டாக இருக்கக்கூடிய வெளியில் தாவேக்காவை அறியப்படக்கூடிய தாடி பாலாஜி அவர்கள் அண்மையில் ஒரு நேர்காணல் தர்றாரு. இப்போ அதில் பேசும்போது ஒரு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் குறித்து பல விமர்சனங்களை வைக்கிறாரு. கட்சியில் ஒரு பெரிய பணம் வாங்கிட்டு நிர்வாகிகளுக்கு நிர்வாக பொறுப்பு போடுறாங்க, ஒரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாலமாக இருக்கணும், பள்ளமாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்களை கட்சியை நோக்கி வைக்கிறாரு.
இப்போ கட்சிக்குள் இதுவரைக்கும் இருந்த வெளியிலிருந்து பேசினவங்க இவங்க காசு இவங்கெல்லாம் டிஎம்கேவோட ஆளு அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ தாடி பாலாஜி விஜய் மீது மிகப்பெரிய நன்மதிப்போட இருக்கக்கூடியவர், விஜய் தலைவருக்காக தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடியவர். இப்போ அவரே இந்த விமர்சனம் வைக்கிறாரு. அர்ஜுன் சம்பத்தை புகழ்ந்து வீடியோ போட்டார். நீங்கள் எப்படி வந்து விஜயோட ஆள்னு சொல்லுவீங்க? ஜோசப் விஜய்னு விஜயை வேற ஒரு தனி மதத்தை அடையாளப்படுத்தி பேசக்கூடிய நபரை புகழ்ந்து பேசின தாடி பாலாஜி, நீ விஜய தலைவன் ஏற்றுக்கிட்டேன்னா விஜய் தான் பொதுச் செயலாளராக அவரை போட்டிருக்காருன்னும் பொழுது நீ அவரை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் தான் பொதுச் செயலாளர். நீ விஜய்க்கு மிக நெருக்கம்னாக்கா இந்த விஷயத்தை நீ ஊடகத்தில் சொல்லியிருப்பியா, விஜய்கிட்ட சொல்லியிருப்பியா? நீ ரொம்ப நெருக்கம்ன்ற, நண்பன்ற, உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்கும், அப்போ நீ எங்கே பேசியிருப்ப? அங்கே தானே பேசி ரசிச்சிருப்ப. நீ ஏன் ஊடகத்தில் உட்காந்து பேசுகிற? உன்னுடைய அஜெண்டா என்ன? அப்போ நீ நண்பனும் கிடையாது, கரெக்டா? நீ சும்மா போலியான விளம்பரம் தேடிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற. நீ பிரச்சனையை சரி செய்யணும்னு நினச்சேனாக்கா உனக்கு தான் விஜய் நண்பன் இல்லைப்பா, ஃபோன் போட்டு சொல்லியிருக்கலாம்லப்பா, ஏன் சொல்லலப்பா? ஏன் சொல்லல? நெருங்கவே விட மாட்டாங்க. ஒரு கூட்டங்களுக்கு நான் போனா கூட என்ன நோக்கி எல்லாரும் வந்துடுறாங்க அப்படிங்கிறது இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, நான் தான் ஃபோக்கஸ் ஆகிறேன் அப்படின்றதுனால அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியலன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? தாடி பாலாஜி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களாமா? இதெல்லாம் வந்து காமெடியாது இல்லை. அதான் சிரிப்பு நடிகர், அவ்வளோதான் சிரிப்பு ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாரு. நீ நல்லா புரிஞ்சுக்க, நீ நண்பர்ன்ற, தலைவன்ற, நான் மிக நெருக்கம்ன்ற விஜய்க்கு உங்ககிட்ட நம்பர் இருக்குமா இருக்காதா? அவர் எல்லா நண்பர்களையும் சக நண்பர்களை வந்து அடிக்கடி வீட்டுக்கு வர வைத்து விருந்து கொடுப்பது, அவர்களோட இணக்கமாக பழகுவது அவருக்கு இயல்பான ஒன்று. டைரக்டர் மனோபாலாவுடைய கார்லாம் வந்துச்சுன்னா போர்ட்டிகோ வரைக்கும் போயிட்டு இவர் வந்து டோர் திறந்து கூப்பிட்டு போவார். மனோபாலாவே பதிவு செஞ்சுருக்காரு. அவர் கையால் தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட வைப்பார். அப்போ வந்து அவர் வந்து மனோபாலா ஆக்சுவலாக வெஜிடேரியன். அப்போ வந்து அவர் இந்த சட்னி கிட்டலாம் ஊற்றும் போது விஜய் நக்கலாக சொல்லுவார், எப்படி தான் அதெல்லாம் திங்கிறீங்களோ அப்படின்னு சொல்லுவார்ன்றதை அவரே பதிவு பண்ணியிருக்காரு. அப்போது ஏன் உன்னை உள்ளே விடவே இல்லை? அப்போ உன்னை ஏன் உன்னுடைய நம்பர் அவர்கிட்ட இருக்கும்ல, ஏன் உன்னை பேசுனது அவர் எடுக்கவே இல்லை? நீ யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னும் போது உன்னை தள்ளி வைக்கக்கூடியனா போல தள்ளி வைப்பாங்க. நீ கொல்லி வைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும் பொழுது இவ்வளோதான் தாடி பாலாஜி லட்சணம். இவங்கெல்லாம் ஒரு ஆளா சார் டிவிக்கு? இல்லை, சாதி அரசியலை வந்து உருவாக்குனதே திமுக தான் அப்படின்னு ஆதவர்ஜுனா தாவேக மேடைகளே பேசுகிறாரு. சாதி அரசியலை அடுத்து வளர்த்து கொண்டு போதே திமுக அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தாவேக்காக்குள்ள ஒரு சாதி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதாகலாம் பல குற்றச்சாட்டுகள் வருது. நீங்கள் அதை பற்றி எந்த கவுண்டருமே அந்த மேடைகளில் இல்லையே. சாதி வாரியாக அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு யார் உங்கள்கிட்ட குற்றச்சாட்டு சொல்கிறார் சொல்லுங்கள்? மீடியாக்கள்ல பல பேர் வைக்கிறாங்கல்ல. அந்த பல பேர் யார் சார்? அவன் திமுக வந்து எல்லாரையும் நம்ம அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாமா இவங்க எல்லாம் திமுக ஆட்கள்னு? சார் நான் என்ன கேட்குறேன், இதுக்கு இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறதுக்கும் சீமான் சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் அடப்பு பிசுறுன்னு சொல்வதற்கு என்ன வேறுபாடு இருக்குது? எல்லாமே திமுக ஆளுங்கன்னு சொல்கிறதுனால திமுக காரன் தான் வேலை செய்கிறான், வேறு யார் செஞ்சா? விஜயோடு இத்தனை ஆண்டு காலமாக பயணப்பட்ட நபரை தேடி தேடி மாவட்ட செயலா போட்டிருக்காங்களா? இப்படி ஒரு கட்சி காட்டுங்க தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் கட்சியில் எது நடந்துச்சா? எம்ஜிஆருக்காக ரசிகர் மன்றம் வச்ச நபர் தான் வந்து எம்ஜிஆர் வந்து எல்லாத்துலேயும் மாவட்ட பொறுப்பாளராக போட்டாரா? இல்லை இத்தனை ஆண்டு காலம் கூடயே உழைச்ச நபரை அவன் வந்து பணம் இருக்குது பணம் இல்லை சாமானியன் ஆட்டக்காரன்லாம் பார்க்கல. இவ்வளோ நாள் எனக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிற என் கூட நின்றுருக்க, உனக்கான அங்கீகாரத்தை யாரும் இங்கே தர மறுக்கும் பொழுது நான் தருகிறேன், என்னோட பயணப்பட்ட நபர் மேலே வான்னு சொல்கிறாரு. சாதி எங்கே இருந்துச்சு? அப்போ நீங்கள் திட்டமிட்டு விஷமிகள் உள்ள வரீங்க. ஏன் இன்ன வரைக்கும் மாற்று கட்சியிலேருந்து பெரிய நபர்களுக்கு பொறுப்பு கொடுக்கல? பல நபர்களை ஏன் கட்சிக்குள்ளேயே மூலம் எடுத்துக்கல? எல்லாமே என்ன அஜெண்டாவில் உள்ள வரீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுன்றதுனால தான் உங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறோம். புரியுதுங்களா? பார்க்கிங் டாக்ஸ் ஓன் பைட்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, இது போல் வந்து வாடகைக்காக குலைக்கக்கூடிய நாய்கள் அங்கங்கே குலைத்து கொண்டே இருக்கும். அதை இதனால் நம்ம புறம் தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். நம்மளுடைய இலக்கு ஃபோக்கஸ் என்ன, அதை நோக்கி தான் பயணம் பண்ணணும். ஏன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கா வைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கிற நபரை விட சைலண்ட்டாக இருக்கிற ஆள் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அந்த விஷயத்தில் வந்து விஜய் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் அடிக்கிறீங்க, அடித்த பொழுதும் அவர் வந்து ஒரு வார்த்தை கூட உங்களை பற்றி கடுமையான எந்த விமர்சனம் செய்யாமல் அமைதியாக ஃபோக்கஸ்டாக இருக்கார்ல, அந்த பயம் தான் திமுகவுக்கு ரொம்ப உச்சபட்ச பயமாக இருக்கனால தான் இவ்வளோ பேர் வச்சு பேச வருது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காப்புல, என்ன செய்ய போகிறாப்புல தெரியலையே, எதையாவது ஒன்று செஞ்சு விட்டுறாப்புல, அது ஒரு வாரத்துக்கு நம்மளை வச்சு அடிக்கிற மாதிரி ஆகிப்போகுது. 200 ரூபா எல்லாம் 10,000 300 ரூபா 400 ரூபா கொடுங்கன்னு அடம்பிடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா திமுக? தெரியுமா உங்களுக்கு? சரி, இப்போ நிறைவாக நான் கேட்க வருது, 2026 தேர்தல் டிவிகா வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. ஏற்கனவே தாவேகா வந்து முதல் மாநாட்டிலேயே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இப்போ எந்த கூட்டணி கட்சிகளும் திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளோ மற்ற அதிமுக சைடில் இருக்கணும் யாருமே வராத நிலைகளில் இன்றைக்கு தனித்து போட்டி அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்குதா? இது தாவேகாவுக்கு இது பின்னடைவாக தான் பார்க்கலாமா இந்த விஷயத்த? இன்னும் 1 வருஷம் இருக்குது சார். 1 வருஷத்துக்குள்ளே எத்தனை குழந்தைகள் பிறக்கும், எத்தனை மரணங்கள் ஜனிக்கும்ன்றது உங்களுக்கு கணக்கிடவே முடியாது. நம்மளுது
இன்றைக்கு இருக்க நிலைமையை வச்சு நம்ம எந்த ஒரு இதுவும் கிடையாது. நேற்று வரைக்கும் எடப்பாடி வந்து பிஜேபி கூட இணக்கமாக போகலைன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. இன்னைக்கு போகிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன் எடப்பாடி வந்து நாளைக்கு வந்து பிஜேபி கூட இணக்கமாக போவது போல் காட்டிக்கொண்டே கடைசி நேரத்தில் முடிவை மாற்றக்கூடாது, வழக்குகள் வராமல் இருப்பதற்காக வந்து சில விஷயம் செய்யலாம் பொழுது, நீங்கள் ஒரு விஷயம்தான், யாரை நம்பியும் விஜய் முதல்ல கட்சி ஆரம்பிக்கவில்லை. முதல்ல இந்த கட்சி ஒரு அந்த கட்சி நம்ம வரும்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாக்கா அதுக்கு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்பர் 1. நேரடியாக மக்களுக்கு உதவி செய்யணும், மக்களை நம்பியும் தொண்டர்கள் ரசிகர்கள் நம்பி தான் வந்தார். அதைத்தான் வந்து மாநாட்டிலையும் பார்த்தோம், இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஜய் ஒற்றை நம்பரை தான் கிட்டத்தட்ட 16 கட்சி சேர்ந்து அடிக்குதுன்னும் பொழுது உங்களுக்கு நல்ல பிரச்சனை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? 16 பேர் விஜய் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்னன்னா, எல்லாமே கூட்டு கலவானையாக இருந்து வாங்கி தின்னு பழகிட்டானுங்க. திடீர்னு ஒரு ஆள் வந்து இது எதுவுமே வேண்டாம் முழுசாக மாற்றணும், இவன் இந்த தப்பு செஞ்சிருக்கான்னு சொல்லி அடிக்கிறாங்க. அதுக்கு தொண்டர்கள் பக்கபலமாக இருக்கிற பொழுது பயம் ஏற்படுது, கதறுது, இயல்பாக நடந்து கொண்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இனி வரக்கூடிய காட்களில் டிவிகே மீது, அந்த தொண்டர்கள் மீது, அந்த ரசிகர்கள் மீது வந்து அடக்குமுறைகளை திமுக கட்டவிழ்த்து விடும். கைது வழக்குகள் பல விஷயங்களை வந்து மேற்கொள்வதற்கான பிளான் பண்ணியிருக்காங்கன்றது அண்மை செய்தியாக இருக்கணும் பொழுது, இவர்கள் என்ன செய்தாலும் சரி எடுத்த இலக்கில் மிக நேர்த்தியாக செல்வதற்கு ஒரே தலைவனாக நிற்கிறாரு. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் லேபிள் அடையாளம் எத்தனை நபர் இருந்தாலும் விஜய் மட்டும்தான். பொழுது விஜய் தான் நேரடியாக இந்த துணிச்சலோடு இது வரைக்கும் வரலாற்றில் ஒரு ஆளை காலுங்க, நீ தாண்டா எனக்கு எதிரி, உன்னை தான் அழிக்க வந்திருக்கேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பிஜேபி 2 பேரும் சமகாலத்தில் ஆளுங்கும்போது இப்படி சொன்ன ஒரு தலைவனை காட்டுங்க. இப்போது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாரு, பேசும்போது பேசுகிறாரு. மற்ற அவதூறுகளை வந்து அவதூறு பிரச்சாரங்கள் அவ்வளோ பிரச்சனைகளே வளர்ந்தால் விஜய் மீது அவ்வளோ அவதூறு நீங்கள் தெளிக்கும் பொழுதும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஃபோக்கஸ்டாக எப்படி சினிமாவில் ஜெயிச்சார், அதே போல் அரசியல் களத்தில் இங்கேருந்து நம்ம முதலமைச்சராக வரமோ இல்லையா திமுக மூலம் வெளியில் அனுப்புறன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாருன்னு பொழுது அந்த ஃபோக்கஸ் நடக்கும். 1 வருஷம் இருக்குது சார், களம் மாறும், பார்த்துக்கலாம். சரிங்கண்ணா, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200 04 0619.